வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்கப்பட்ட எக்ஸாமினர் ரீடர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல டேஸ் என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். திரும்ப எகைன் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இந்த பாட்டு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் இடம்பெற்ற இலக்கிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி. இரண்டாவது கொஸ்டின், ஆ இ உ என்பன டேஸ் ஆகும். ஆ இ உ என்பன சுற்றெழுத்துக்கள் ஆகும். மூணாவது கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார்? திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். நாலாவது கொஸ்டின், உடன்பட்டு கூறும் விடை என்பது உடன்பட்டு கூறு விடை என்பது நேர்விடை. ஐந்தாவது கொஸ்டின், பொருந்தாததை தேர்ந்தெடுக. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்கெல்லாம் தேவாரம் பாடிய மூவர். மாணிக்க வாசகர் இதில் பொருந்த மாட்டார். ஆறாவது கொஸ்டின், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் என கூறியவர் யார்? கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் என கூறியவர் யார்னா பாரதியாராம். ஏழாவது கொஸ்டின், நகு என்ற சொல்லி நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எதுனா இறந்த காலமா? நகு என்ற சொல்லி நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எதுனா இறந்த காலம். எட்டாவது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்னா 11. ஒன்பதாவது கொஸ்டின், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்கள் பொருள்களை வேறுபடுத்துகிறது எதுன்னு கேட்குறாங்க. வேற்றுமை உறுப்பு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். 10வது கொஸ்டின், முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் யாவை? முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவைனா ஆனி, ஆடி. 11வது கொஸ்டின், போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுனா பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. 12வது கொஸ்டின், ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எதுனா கலித்தொகை. ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எதுனா கலித்தொகை. 13வது கொஸ்டின், நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 14வது கொஸ்டின், தம்பிரான் தோழர் யார்னா சுந்தரர். தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுவதுனா சுந்தரர். 15வது கொஸ்டின், வேறுபட்டதை சுட்டி காட்டுங்க. மூடு, பனி, கடி, நாய், ஊறுகாய் இதெல்லாம் வினைத்தை. நீலவானம்ங்கிறது பண்பு தொகை. 16வது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கும்னா கழுத்தை இடமாக கொண்டு. உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கும்னா கழுத்தை. 17வது கொஸ்டின், கலையரசி மாலை தொடுத்தல் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று எதுனா தெரிநிலை வினைமுற்று. கலையரசி மாலை தொடுத்தல் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. 18வது கொஸ்டின், 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எது? 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு கு. 19வது கொஸ்டின், தனித்து இயங்காத சொல் எதுனா இடைச்சொல். தனித்து இயங்காத சொல் இடைச்சொல். 20வது கொஸ்டின், வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா 5 வகைப்படும். 21வது கொஸ்டின், செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்னா வாடின நிலையை குறிக்கும். செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்னா வாடின நிலை குறிக்கும். 22வது கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. 22வது கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. ராவண காவியம் யார் எழுதியிருப்பார்னா புலவர் குழந்தையவர்கள். மாதவி காவியம் யார் எழுதியிருப்பார்னா தமிழ் ஒளி. பெண்ணின் பெருமை யார்னா திருவிக்கா. பாவிய குத்து பெருஞ்சித்திரனார். 23வது கொஸ்டின், ஃபோல்டர்னா உரை. 24வது கொஸ்டின், மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. விலங்கு, திருமகள், பெரியது எல்லாம் மாங்கிற சொல்ல குறிக்கும். மாலை வராது. 25வது கொஸ்டின், துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுனா நோ.
நன்றி, வணக்கம். தமிழா என்சி. மீதி கொஸ்டின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.